Hello students, welcome to Maths Chapter 2 Numbers and Sequences Class 10 ஓட Samacheer syllabus. இதில் exercise 2.1 ஓட 8th question. Question number 8. If D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying D equal to 32x plus 60y. So D இங்கிறது 32 and 60 ஓட HCF. அப்போ இந்த Dயை questionல இருக்கிற இந்த Dயை 32க்கும் 60க்கும் HCF கண்டுபிடிச்சு அதை replace பண்ணிக்கலாம். So நம்மளோட first HCF of 32 and 60. So இது ரெண்டுல பெரிய நம்பர் first நம்ம எடுத்துப்போம். So by applying Euclid's division algorithm, 60 or A is equal to BQ plus R. இதில் Aங்கிறது 60 is equal to Bங்கிறது 32, Q and R கண்டுபிடிக்கணும். 60ல 32 one time தான் போகும் and the remainder 28. இப்போ 32 இங்கே வந்துரும், 28 இங்கே வந்துரும். 32ல 28 one time தான் போகும், remainder 4. இப்போ 28 இங்கே வந்துரும், 4 இங்கே வந்துரும். 28ல 4 எவ்வளோ டைம்ஸ் போகும், 7 times and the remainder is 0. ஸோ இங்கே each time remainder not equal to 0, remainder not equal to 0ன்னு எழுதிக்கலாம். இங்கே remainder is 0. Therefore, HCF of 60 and 32 is equal to 4. The latest divisor 4 தான் HCF. இப்போ இதுக்கு நம்ம ரெஃபர் போட தேவையில்லை, சின்ன நம்பர்ஸாக இருக்கனால நம்ம டைரெக்டாகவே டிவைட் பண்ணி ரிமைண்டரும் கோஷன்ட்டை எழுதிக்கலாம். இப்போ இந்த 4ஐ HCF of 60 and 32ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, given 32x plus 60y is equal to Dன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம Dக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம், 4 போட்டுக்கிறோம். 32x plus 60y is equal to 4. இப்போது இந்த 4ஐ லெஃப்ட் சைடில் XY ரெண்டு அன்னோன் இருக்கும்போது நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். பட் இங்கே அதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லை. ஸோ என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடில் இருக்கிற அதே ஃபார்மேட்டில் ரைட் சைடு கொண்டு வரணும். 32வும் 60யும் மட்டும் ரைட் சைடில் வர மாதிரி கொண்டு வரணும். ஸோ கம்பேரிசனில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம், இதை 1ன்னு வச்சுக்கலாம், இதை 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 4ஐ நம்ம என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம், இங்கே இருக்கிற 4 32 is equal to 28 plus 4. அப்போனா 4 மட்டும் இங்கே வச்சுட்டு 28 இங்கே எடுத்தோன்னா 32 minus 28 தான் 4. ஸோ இந்த 4க்கு பதிலாக 32 minus 28 எடுத்துக்கிறோம் using 1 is equal to, இப்போ 32 நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் 32 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், லெஃப்ட் சைடில் இருக்கிற 32வையும் 60யையும் ரைட் சைட்லேயும் கொண்டு வர போகிறோம். ஏன்னா ரெண்டு அன்னோன் இருக்கிறதுனால. ஒரு அன்னோனாக இருந்தால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரெண்டு அன்னோனுக்கு இப்போ கம்பேரிசன் மெத்தடில் போடுறோம். ஸோ 32 60 மட்டும் ரைட் சைடில் வரணும். ஸோ இந்த 32க்கு நோ சேஞ்ச். இந்த 28 இப்போ மாற்ற போகிறோம். அதுக்கு யூஸிங் 1. 60ங்கிறது 32 + 28. இப்போ இந்த 28ஐ இங்கேயே வச்சுட்டு 32 அந்த பக்கம் எடுத்தோன்னா 60 minus 32 வரும். ஸோ இந்த 28க்கு பதிலாக ப்ராக்கெட் கண்டிப்பாக போகணும். 60 minus 32, this is using 2. ஸோ இந்த 28க்கு பதிலாக 60 minus 32. ஸோ மைனஸ் ஆஃப் அப்படியே வச்சுட்டு 28 60 minus 32ன்னு ரிப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ லெஃப்ட்லேயும் 32 60 தான், ரைட்லேயும் 32 60 தான். ஸோ இதை நம்ம அரேஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம். 32 முன்னாடி எழுதிக்கலாம், ஏன்னா அதான் இங்கே முன்னாடி இருக்குது. முதல்ல ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 32. இதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி மறுபடியும் 4ன்னு எழுதிடாதீங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4 தான் வரும். 4 தான் நம்ம இந்த மாதிரிலாம் மாற்றி எழுதிட்டுருக்கோம். இப்போது 32 ரெண்டு 32 இருக்குது, 64 போட்டுறாதீங்க, நமக்கு 32 தான் வேணும். ஸோ 32 இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கனால மொத்தம் ரெண்டு 32 into 2. அடுத்தது இந்த 60ஐ இங்கே நமக்கு ப்ளஸ் 60 இருக்கிறனால இதையும் ப்ளஸ் 60ன்னு எழுதிட்டு இந்த மைனஸை ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம். ஸோ 32 into 2 ப்ளஸ் 60 into -1ங்கிறதா இப்போ ரைட் சைட் சிம்பிளிஃபைட் ஃபார்ம். இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேரிங் left and right side. On comparing both sides,
இங்கே 32க்கு பக்கத்தில் தான் x இருக்குது. அப்போ இங்கே 32க்கு பக்கத்தில் 2 இருக்குது. அப்போனா x is equal to 2. அதேமாதிரி 60க்கு பக்கத்தில் இங்கே y இருக்குது. அதேமாதிரி இங்கே 60க்கு பக்கத்தில் -1 இருக்குது. ஸோ y is equal to -1. இப்போது அதே மாடலில் இன்னொரு சம். எக்ஸாம்பிள் 2.4. HCF of 210 and 55 is expressed in the form of 55x minus 325. Find x. ஸோ இங்கே x மட்டும் ஒரே வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்க. போன சம்மில் ரெண்டு நம்பரோட HCF Dன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே அந்த ஆல்ஃபபெட் மட்டும் மிஸ்ஸிங், பட் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ 210க்கும் 55க்கும் வர்ற HCF-ஐ இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எழுதுனா இந்த எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல HCF கண்டுபிடிக்க போகிறோம். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் 210க்கும் 55க்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A is equal to BQ plus Rல ஏங்கிறது 210, Bங்கிறது 55, Qவும் Rவும் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 210-ஐ 55ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 times போகுது 165 and the remainder is 45. Since the remainder is not equal to 0, another division போடணும். Quotient is 3, remainder is 45. இப்போ அடுத்த டிவிஷனில் இங்கே ஈக்குவல் டு அடுத்த டிவிஷனில் 55 இங்கே வந்துடும் is equal to 45 இங்கே வந்துடும். ஸோ கிளியராக 1 டைம் தான் போகும். 55ல் 45 போனால் 10 which is not equal to 0. ஸோ அடுத்த டிவிஷன் 45 இங்கே வந்துடும், இந்த 10 இங்கே வந்துடும். ஸோ 45ல் 10 4 டைம்ஸ் போகும், மீதி 5 which is not equal to 0. அடுத்தது 10 இங்கே வந்துடும், இந்த 5 இங்கே வந்துடும். 10ல் 5 2 டைம்ஸ் போகும் and the remainder is 0. Since the remainder is 0, HCF of 210 and 55 is equal to the last divisor 5. இப்போ இந்த 5 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த 5-ஐ தான் அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, it is expressed in the form of 55x minus 325 சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 தான் 55x minus 325ங்கிற ஃபார்மில் இருக்குது, which is equal to 5. போன சம்மில் இது டீன்னு கொடுத்துருந்தாங்க, இப்போ இது 5ன்னு டைரெக்டாக எழுதியிருக்கோம். போன சம்மில் இங்கே எக்ஸ் இங்கே ஒய் ரெண்டு வேரியபிள் இருந்ததுனால நம்ம ரைட் சைடும் இதே நம்பர்ஸ் வர மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணோம். இப்போ அந்த தேவையே கிடையாது, ஒரே ஒரு வேரியபிள். ஸோ சிங்கிள் வேரியபிள் இருந்தால் இந்த ஒரு ஈக்குவேஷனே நமக்கு போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு -325 அந்த பக்கம் போனால் +325, தட் இஸ் 330. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 330 டிவைடட் பை இந்த -325 அந்த பக்கம் போனால் +325. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 330. இப்போது 55 அந்த பக்கம் போனால் இன்ட்டு ஃபார்மில் இருக்கிற 55 டிவிஷன் ஃபார்ம் 330 divided by 55. So x is equal to 6. The value of x is 6.